இது என்ன புது துணியா? எனக்கு சிரிப்பா வருது. ஆமா, நேத்து தண்டல்கார் வந்தாரா? ஆமா. ரொம்ப அவமானமா போச்சு. அம்மா அவ்வளோ வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அம்மாவ பழைய மனநிலைக்கு கொண்டு வரணும். நம்ம பாக்குறதே விறகு வெட்டுற வேலை. ஒரு நாள் நம்ம வேலைக்கு போகலன்னா கஞ்சி குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவ்வளவு லட்சத்தை கட்ட முடியும்? இல்ல, கட்டிடலாம். ஒரு ம். சண்டை போட்டி இருக்கு. ரேடியோவில் கேட்டேன். அது எனக்கு கிடைச்ச ஒரு சரியான வாய்ப்பு. இது மூலமா அப்பாவால போன மானத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும். 5 லட்சமா? ம். எப்படியோ பிரச்சனை தீர்ந்தா போதும். ஆனா நீ புதுசா போய் அங்க என்ன பண்ணுவ? ஓ, அதுக்குதான் இதெல்லாமா? சரி, நீ போ. நான் வந்துடுறேன். ம். ஏய், அதான் கோடாலியா? நீ நல்லா சண்டை தெரிஞ்ச மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கலாமே. அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நேத்தே கேட்டிருந்தா சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாதுதா. அப்போ தெரியுமா?
தெரியும் மாவா? ஹ, நேத்து முதலாளி பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னைக்கு என்னோட முழு படம் பார்த்தாருன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் மாப்பிள இன்னைக்கு சாயங்காலம் பாரு என்ன நடக்குதுன்னு. அப்புறம் என்ன, உன் மாமனே இருக்காருல்ல, இனிமே உனக்கு கவலை வேண்டாம். இவர் பெரிய மாதவன் சண்டை சொல்லி தர்றாராம். ஏன் மாமா சொல்லி தர மாட்டீங்களா? ஆமா, சொல்லி கொடுத்துடலாம். அதான் சொல்லிட்டாருல. இத நீ நம்புற? ம்? மாப்பிள அனுபவஸ்தன் சொல்றத கேட்கணும் மாப்பிள. உன் அனுபவத்தை அங்க பேய் பிசாசுல பாத்துட்ட மாமோய். மாப்பிள அன்னைக்கு நானு பயந்த மாதிரி நடிச்சேன், அதே மாதிரி நீ நடிச்சிருக்க கூடாது. சண்டையில நீ ஜெயிக்கணும்னா சண்டை பயிற்சி உனக்கு நான் கொடுக்கறேன். என்ன சொல்ற நீ? சரிங்க மாமா, சொல்லி கொடுங்க. மாப்பிள குரு வணக்கம். இவ்வளவு குமிச்சா போதுமா? குல தெய்வத்தை கும்பிடுங்க மாப்பிள. மேல என்ன மாமா? அடுத்தது கரெக்ட். அடுத்தது கை மேல இப்படி நல்லா தூக்குங்க. அப்படி இல்ல மாப்பிள, கீழே கை இறக்குங்க. யோ மாமா, என்னையா பண்ற? ஒண்ணு இல்ல மாப்பிள, வீசிங் தொந்தரவு மாப்பிள, யோ வேற ஒண்ணும் பிரச்சனை நீ இல்ல. செய்ய சொன்னேன்னு சொல்லி நானும் செஞ்சுக்கிட்டே அட இருக்கேன். எனக்கு தான் மாப்பிள சளி, உங்களுக்கு சளி இல்ல. நோ என்ன ப்ராப்ளம். மாமா? அடுத்தது விரல் இப்படி வச்சுக்கணும், 6 அடிக்கு வச்சுக்கணும், கண்ணுக்கு நேரா மொல்லமா இப்படி திரும்புங்க. அப்படியே மெல்லமா இப்படி திரும்புங்க. அப்படியே மொல்லமா இப்படி கொண்டாங்க. அப்படியே இப்படி கொண்டாங்க. அப்படியே இப்படி கொண்டாங்க. அப்படியே இப்படி கொண்டாங்க. அப்புறம் என்ன மாமா, உனக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் தவறி போச்சு மாப்பிள, ஒன்னும் பிரச்சனை இல்லை மாப்பிள. அடுத்தது மாப்பிள யோ எக்ஸசைஸ் சொல்லி கொடுனா நீ என்ன குரங்கு வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க? கராத்தே சொல்லி கொடுத்துட்டு மாப்பிள. நீ கரெக்டா குரங்கு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஆமா மாப்பிள, இது கொரில்லா ஸ்டைல் மாப்பிள. எப்படி? அதேதான் மாப்பிள. என்னையா இது? அப்புறம் என்னையா உட்காந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்க? இதுக்கு நான் டீ மாஸ்டர்ட்ட போய் இதை கத்துக்குவேனே. இதான் மாப்பிள பெரிய பயிற்சி. கொரில்லா பயிற்சி விட சூப்பர் பயிற்சி இது. எதையாவது சரியா சொல்லி தரியா இல்லையா? கரெக்டா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்பா செல்வம், இவ்வளோ பணத்தையும் உன்னால எப்படிப்பா அடைக்க முடியும்? கடவுள் நமக்கு பக்கபலமா இருக்காரு. ஏதாவது ஒரு ரூபத்துல தந்து நமக்கு பெரிய உதவி பண்ணுவாரு. நாம முயற்சி பண்ணா மட்டும் போதும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கம்முன்னு இருங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்லப்பா, நானும் எங்கேயா போய் வேலை பார்க்கறேன்ப்பா, சொல்றது கேளு. உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? நான் ஒருத்தர் சம்பாரிச்சாலே போதும். நீங்க நிம்மதியா சாப்பிட்டு அமைதியா இருந்தாலே போதும். நான் தனியா இருந்து என்னப்பா பண்ண போறேன்? உனக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்தா உனக்கும் ஒத்தாசையா இருக்கும்லப்பா. மாமா, மாப்பிள அம்மா சொல்றது கரெக்ட் தானே மாப்பிள? புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. கும்பிடுங்க மாப்பிள. இத தவிர வேற உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னதான் பண்றது? எதுக்கு எடுத்தாலும் இத ஒண்ணு சொல்லி போடுற. என்னையா இது? ஸ்கூல்ல குழந்தைங்க தவளை விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்கு. என்னையா இது? அடுத்தது மாப்பிள இப்படி பண்ணு. என்னையா சண்டை பயிற்சி சொல்லி தருவேன்னு பார்த்தா எக்ஸசைஸ் தான் மாப்பிள. இப்படி பண்ணாதான் ஜெயிக்க முடியும். காமெடி பண்ற. அடிபல்டி. எப்படியோ சண்டை போட்டியில உன்னால தோக்கிறது உறுதியாயி போச்சு. அடுத்தது
தூங்குமாப்ல. மாமா உனக்கு ஜெயிக்க சொல்லி தர மாதிரி தெரியல. அப்புறம் உன் கூட சண்டை போடுறவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏம்புல என்ன இப்படி சொல்ற? எனக்கு இதுக்கு மேலையும் தெரியும். நீ வேற ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட போய் சண்டை கத்துக்கோ. இந்த டம்மி பீஸ் தெரிஞ்சதே மறக்கடிச்சிருவாரு. ஆ, சரி வேணி, நாளைக்கே போய் பார்க்குறேன். உண்மையை சொல்லி போடுச்சு இந்த புள்ள. ஐயா வணக்கங்க ஐயா. என்னப்பா விஷயம்? ஐயா சண்டை பயிற்சி கற்றுக்கலான்னு வந்திருக்கேங்க ஐயா. கற்றுக் கொடுங்க ஐயா எப்படியாவது. ஓ, தாராளமா காலையிலே பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. சரிங்க ஐயா. கடுமையான பயிற்சி, காலையில 4 மணி நேரம், சரிங்க ஐயா. மாலையிலயும் பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கு கட்டணம் அதிகமாகும். இல்ல காலையில மட்டும்தான் வருவேன்னா அதுக்கு பயிற்சி காலம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும்பா. ஐயா எங்கள் வீட்டில் வேலைக்கு போனாதாங்க ஐயா சாப்பாடு. கட்டணம் கட்டுற அளவுக்கு வசதி எதுவும் இல்லைங்கய்யா. அம்மாவால் முன்ன மாதிரி வேலைக்கு போக முடியாதுங்க ஐயா. நான் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களும் வேலைக்கு போகிறது இல்லைங்கய்யா. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? எல்லாம் பணம் கட்டி தான் கத்துக்கிறாங்க. குருதட்சணைன்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன இங்க சத்திரம் சாவடியா நடத்திக்கிட்டு இருக்கேன்? சரிங்க ஐயா. வந்துட்டான் காலங்காத்தால கடன் கேட்கறதுக்கு. இங்க இலவசமா சொல்லித்தர நான் என்ன வசதியானவனா என்ன? ம். ஆ. எப்படியாவது சண்டை கற்றுக்கிட்டு இந்த போட்டியில் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும். வெற்றி பெற்று பரிசு தொகையை வாங்கியே தீரணும். இல்லைன்னா நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. அம்மா நான் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிப்பேம்மா. உங்களை அவமானப்படுத்த மூஞ்சியில் காசை விட்டெறியாமல் ஓய மாட்டோம்மா. உங்களை அவமானப்படுத்தினவனை சும்மா விட மாட்டோம்மா. நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு அதுக்கு தகுந்தாப்புல நான் நடந்துக்குவேம்மா. செல்வம் என்ன பாச்சு? டேய் செல்வம் சீக்கிரம் வாங்கடா. டேய் என்னப்பா பாத்து வேலை செய்ய கூடாதா? என்ன செல்வம் இப்படி பேசுற? ஒண்ணு இல்ல செல்வம் என்ன பாச்சு? நம்ம பார்த்து செய்யக்கூடாதா? எல்லாம் ஒன்னா தானே வேலை செய்றீங்க. வேலையில கொஞ்சம் சூதனமா இருங்கப்பா. ஐயா சரியாயிடுங்க. வேலையை நான் பார்த்துக்கிறேங்க. சரி சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கப்பா. சரிங்க முதலாளி. ஏய் பாப்பா பாப்பா சீக்கிரம் போய் வேலையை பாரு.
ஓ ஆகட்டும் ஆகட்டும், வேலையை பாருங்கய்யா. அதை தூக்கி மேல போட்டு கீழே வெட்டியா. ஐயையோ கை உடைஞ்சு போச்சு. ஐயையோ கை உடைஞ்சு போச்சு. எனக்கு ஆறு இருக்கிறா பூ மாதிரி வச்சிருந்தனே, அநியாயமா இப்படி நடந்து போச்சு. என்னண்ணே என்னண்ணே ஆ? என்னண்ணே நீ பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அத நான் எப்படி சொல்லுவேன்? 20 வருஷமா பொண்டாட்ட வச்சிருந்தனே, இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நினைக்கலையே. அண்ணே, என்னன்னு சொல்லிட்டேன்லண்ணே. என் மாப்பிளைக்கு கை உடைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? யோ கை உடைஞ்சாலே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. நீ என்னையா உன் கை உடைஞ்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற? உன் கை உடைஞ்சா கூட இப்படி அழமாட்ட போல இருக்கு. எனக்கு அவன் தானே கை மாதிரி இருந்தான். அவன் இல்லாம எனக்கு எந்த வேலையும் ஓடாதே. யோ அப்ப அவர் இல்லாம நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட. செய்ய வேலை மாட்டேன். செய்யாம இருக்கிறதுக்கு நீ இப்படி எல்லாம் ஓப்பி அடிச்சிட்டு இருக்கிற. யோ எந்திரியா, எந்திரிச்சு வேலையை பாரியா. ஆண்டவன் நமக்கு ஏன் தான் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறானே தெரியலையே. அம்மா ஏம்மா அலறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்படி ஆயிடுச்சேப்பா உனக்கு. அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா, சீக்கிரம் சரியா போயிடுமா. ஆண்டவன் அளவுக்கு அதிகமா சோதனை தர்றாருன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம்மா. அழுவாதீங்கம்மா. அம்மா அழுகாதீங்கம்மா, நீங்க படுங்கம்மா.